அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டாஃப் டீட்டெயில் எப்படி நாளைக்கு 8/4/2019 நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு டெமோ வீடியோ. இதை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்பொழுது நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற 3 பட்டனில் ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இது தெரியும். 360, 480 அது மாதிரி வச்சு பாருங்கள். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டீச்சர் ப்ரொஃபைல் எப்படி எடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட ஸ்கூலோட எமி சைட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டாஃப் டீட்டெயிலில் ஸ்டாஃப் லிஸ்ட்டுக்குள்ளே போங்க. உங்கள் ஸ்கூலில் இருக்கிற அத்தனை ஸ்டாஃபும் அதில் இருக்கிறாங்களான்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் தனியாக ஒரு லெட்டர் எழுதி பிஓக்கு இந்த டீச்சர் பேர் இல்லைன்னு சொல்லி அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எழுதிட்டு வந்து கொடுக்கணும். எல்லா டீச்சர்ஸ் இருந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு டீச்சராக நீங்கள் நேம் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அவங்களோட ப்ரொஃபைல் எடிட் ஆகும். இதை பிரிண்ட் எடுக்கக்கூடாது. எடிட்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு ரைட் சைடில் இருக்குது எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணும்பொழுது எனேபிள் அண்ட் டிசேபிள் எடிட்டர்னு போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுடைய டேட்டாஸ் மொத்தம் எடிட் ஆகும். எடிட் வந்து உங்களுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த எடிட் ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் எம்டி காலம் வருதோ அந்த எம்டி காலங்கள் எதுவும் இல்லாத மாதிரி எல்லா டீட்டெயிலும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு எம்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த எம்டி என்னன்னு பார்க்கணும். அதுக்கு ப்ரொஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்குறாங்க, சிபிஎஸ்ஆ டிபிஎஃப்ஆன்னு. சிபிஎஸ்ல இருக்கிறவங்க அதை போட்டுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அது சிபிஎஸ்ஆ செலக்ட் ஆகிடும். உங்கள் நம்பரு, அதனோட சஃபிக்ஸ் கேட்குறாங்க. சஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் இடிஎன் பெரும்பாலும் இருக்கும். அந்த இடிஎனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி எந்த காலங்களும் எம்டி இல்லாமல், டிசபிலிட்டி இருக்குதுன்னா நாட் அப்ளிகபிள் போடுங்க. இல்லாதவங்க, இருக்கிறவங்க டைப் ஆஃப் டிசபிலிட்டி போடணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னா அது எம்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நில்லுனோ ஜீரோனோ போட்டு விட்டுருங்க. ஸோ எந்த காலமும் உங்களுக்கு எம்டி இல்லாமல் இருக்கக்கூடாது. படிக்கலைன்னா அப்போ நம்ம வந்து அதில் வந்து நாட் அப்ளிகபிள் ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை போட்டுக்கலாம். நம்ம +2 இருக்கிறோம்னா டிகிரிலாம் வரும்பொழுது நில்லுன்னு போட்டு விட்டுருங்க. ஆக நம்ம எம்டின்ற காலம் இருந்ததுன்னா அதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு எம்டி இருக்குதுன்னா அது அந்த ஊர் பேரோ என்ன இருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் டிக் பண்ணிங்கன்னா அந்த சிம்பிள் அதில் அதனுடைய கான்டாக்ட் அதில் உட்காந்துரும். இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு கடைசியாக எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா, அந்த டீச்சர் ப்ரொஃபைலில் ரைட் சைடில் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு பிரிண்டர் கிடைக்கும். இந்த பிரிண்டரை செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் உங்களோட பிரிண்ட் ஏரியா வந்து வியூ ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப்னு 2 ஆப்ஷன் இருக்குது. போர்ட்ரைட் வைங்க. போர்ட்ரைட் வச்சுட்டு ஜூம் சைஸ் இருக்கும். இந்த சைஸ் வந்து 100% இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு 50%, 60% எந்த அளவுக்கு எடுத்தால் உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்குதோ. இப்போ இது 2 பக்கம் வருது. 60% வச்சா ஒரு 50% வச்சு பாருங்கள். வச்சிங்கன்னா ஒரே பேஜில் உங்களுக்கு வியூ ஆகிடும். அதை வச்சு நீங்கள் பிரிண்ட் ஒரு டீச்சருக்கு 1ன்னு சொல்லி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துடணும். இப்போ 50 வைக்கிறோம். 50 வச்சோம்னா ஒரே பேஜில் பிரிண்ட் வருது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ அளவு வச்சா ஒரே பேஜில் ஃபிட் ஆகுதோ அந்த அளவுக்கு வச்சு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு கீழே வந்து கன்சர்ன் டீச்சர் அண்ட் கன்சர்ன் HM வந்து சீல் போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இதில் எம்டிஸ் வரக்கூடாது. இதான் முக்கியமானது. எம்டி இல்லாமல் எல்லா காலங்களும் ஃபில்அப் பண்ணியிருக்கணும். எம்டியான காலத்தில் கூட நாட் அப்ளிகபிள், நில், ஜீரோ அதை மாதிரி நீங்கள் போட்டு எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு பிரிண்ட் அவுட்டு உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக இண்டிவிஜுவலோட சீல் இருக்கும், இண்டிவிஜுவலோட சிக்னேச்சர் இருக்கணும். HM சீல் போட்டு கையெழுத்து போட்டு இது மாதிரி பிரிண்ட் அவுட்டில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதை தான் நாளைக்கு நீங்கள் கொண்டு வந்து கேம்பில் கொடுக்கணும். இதை ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். யூடியூப்பில் ரைட் சைடில் இருக்கிற டாட்டில் ரெசல்யூஷன் 360, 480 வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக தெரியும். இதுதான் டீச்சர்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று செய்யணும். நம்ம பிளாக்ல சொல்லியிருக்கோம், டேஷ்போர்டு இருக்குது. டேஷ்போர்டை ஒரு பிரிண்ட் அவுட், அப்படியே டேஷ்போர்டு வருது. டேஷ்போர்டில் ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட், அதே மாதிரி பிரிண்ட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் பிரிண்டோடைய சைஸை மாற்றி ஒரு பிரிண்ட் அவுட், ஓவரால் ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து பிரிண்ட் அவுட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். இது லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து இது பெருசாக இருக்குது டோட்டல்லாம். அதனால் லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றி நீங்கள் பிரிண்ட் எடுத்து வந்து கொடுக்கணும். தேங்க்யூ டீச்சர்ஸ். இதை நாளைக்கு கொண்டு வந்து அந்தந்த பிஓஸ் ஆஃபீஸில் நடக்கிற கேம்பில் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும். ஆல் டீச்சர்ஸ் இருக்கணும், HM சிக்னேச்சர் இருக்கணும், டீச்சர் சிக்னேச்சர் இருக்கணும். இல்லாத ப்ரொஃபைல் டீச்சருக்கு இருந்ததுன்னா அது சம்பந்தமாக லெட்டரும் டீட்டெயிலும் கண்டிப்பாக கேம்புக்கு கொண்டு வரணும். ஸோ தேங்க்யூ டீச்சர்ஸ்.